எல்லாருமே ஆச்சரியமாக கேட்ட 15 வகையான டிஷ்ஷஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக எப்படி செஞ்சேன், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஒரே ஆளாக எப்படி சமாளித்து செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன் அப்படின்னா குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை ஒரு 4-5 பேத்துக்கு நான் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட பெரிய ஆனந்தம் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு பர்ஃபெக்ஷன், ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் செஞ்சு எப்படி நான் பக்காவாக 15 டிஷ்ஷை ஒரே நாள் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். அது எப்படி செஞ்சேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருந்து போடுறதுக்கு முன்னாடி நாள், அதாவது சாட்டர்டே நைட்டு ப்ரிப்பரேஷனாக என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வைக்கிறது, கேரட் பீன்ஸ் வெஜிடேரியனுக்கான ப்ரிப்பரேஷனில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சா கெட்டு போகாதோ அதெல்லாமே நான் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் அண்ட் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஜென்ரலாகவே குக்கிங்னு எடுத்துக்கிட்டால் கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நேரமாகும். யாராவது கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு சமைச்சிடலாம். இன்னொரு விஷயம் நமக்கு அடுப்பு ஃப்ரீயாக இருக்கணும். 2க்கு ஒரு அடுப்பு ஃப்ரீ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக குக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு நான் மட்டும் தான் குக்கிங் பண்ணணும், மகிழனை ஒரு ஆள் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறனால முன்னாடி நாளே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சிட்டோம். ஈவன் கருவேப்பிலையெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டேன். ஆனியன் அடுத்த நாள் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறனால ஒரு பேசிக்கான ஆனியன் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப கட் பண்ணி வச்சாலும் அடுத்த நாள் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் முன்னாடியே நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சேன். வடை செய்யணும் அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே கூட நான் நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு மசாலா, இது அந்த டைமில் செஞ்சால் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மட்டன் செய்கிறதுனால அதுக்கான ப்ரிப்பரேஷன் மசாலா நான் முன்னாடி நாளே நல்லா வறுத்து வச்சுட்டேன். அரைச்சி வைக்கல, பட் வறுத்து மட்டும் வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் திரும்ப ஒரு தடவை ரீரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதை குக் பண்ணலான் இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது இந்த மசாலா. அந்த அன்றைக்கி நான் அந்த மசாலா செஞ்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று விட்டுருப்பேன், சொதப்பலாயிருக்கும். ஸோ பொறுமையாக அந்த மசாலாவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடேரியன், நான்வெஜ் இது 2மே செய்யும் போது 2மே மிக்ஸ்அப் ஆகக்கூடாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நீட் அண்ட் க்ளீனாக வெஜிடேரியன் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நான் நான்வெஜ் செய்ய ரெடி பண்ணேன். ஒரு வாழையில் ஃபுல்லாக ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அதே மாதிரி நினச்ச மாதிரி சூப்பராக வந்திருந்தது. நான் என்னென்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வர விலாகில் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். பாய்.